ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 4.2ல் 2வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு பொது மைய வட்டங்கள் வரைக, வட்ட வளையத்தின் அகலத்தை காண்க. நம்ம இங்க பொது மைய வட்டங்கள் வரையணும். அப்படின்னா என்னன்னா அதோட மையம் பொது. இந்த பொதுவான மையத்தை வைத்து நம்ம வட்டங்கள் வரையணும். இங்க நம்ம 2 வட்டம் வரைய வேண்டியது வரும். அப்புறமாட்டு வட்ட வளையத்தோட அகலத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு இங்க தந்திருக்கக்கூடிய 2 வட்டத்தோட அளவுமே ஆரத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டாவே வரைஞ்சிடலாம். தீர்வு, முதல்ல உதவிப்படம் வரையணும். உதவிப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைங்க. பாருங்க, மையம் பொது. இந்த பொதுவான மையத்தை வைத்து சின்னதா ஒரு வட்டம், அப்புறமாட்டு பெரியதா ஒரு வட்டம், இந்த மாதிரி 2 வட்டம் வரைங்க. இனி ஆரம்னா என்னது? வட்டத்தோட மையத்துல இருந்து அதோட பரிதியை தொடுற அந்த கோடு தான் என்னது? ஆரம். நம்மளுக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய மதிப்பு சின்ன வட்டத்தோட ஆரம், சரிங்களா? அடுத்த மையத்துல இருந்து பெரிய வட்டத்தோட பரிதியை தொடுற அந்த கோடு பெரிய வட்டத்தோட ஆரம். அது 2வது தந்திருக்கக்கூடிய மதிப்பு 5 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அப்ப பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இதையும் எழுதிருங்க. இனிமே நம்ம உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு முதல்ல ஒரு மையப்புள்ளி வைக்கணும். நீங்களாவே ஒரு மையப்புள்ளி வச்சிருங்க, சரிங்களா? இந்த மையப்புள்ளிக்கு ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இனி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனைய 0ல வைங்க, பென்சிலோட முனைய 3ல வைங்க. ஓகே, கரெக்டா இருக்கு. கரெக்டா 3 சென்டிமீட்டர்ல வச்சுட்டோம். இப்போ காம்பஸோட முனைய இந்த புள்ளி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல வைங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம சின்ன வட்டம் வரைஞ்சிட்டோம். இனி திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனைய 0ல வைங்க, பென்சிலோட முனைய கரெக்டாக 5ல வைங்க. ஓகே, வச்சுட்டேன். இப்போ இன்னொரு வட்டம் வரையலாம். அதே மைய புள்ளியில வைத்து தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, வரைஞ்சிடலாம். பார்த்தீங்களா? வரைஞ்சிட்டோம். இப்போ சின்ன வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு ஏ அப்படின்னு நேம் கொடுக்கலாம். அப்புறமாட்டு பெரிய வட்டத்தோட பரிதியிலையும் ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளியை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். இதுக்கு பி அப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. ஓகே, வரைஞ்சிட்டோம். அடுத்த இந்த 2 புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இனி அளவுகளை எழுதிக்கலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அதை எழுதிருங்க, 3 சென்டிமீட்டர். அப்புறமாட்டு பெரிய வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம், 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்ட வளையத்தோட அகலம் கண்டுபிடிக்கணும். வட்ட வளையத்தோட அகலம் அப்படின்னா என்னன்னா இந்த பரிதிக்கும் இடையில உள்ள அந்த தொலைவு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க, வட்ட வளையத்தின் அகலம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பெரிய வட்டத்தோட ஆரத்துல இருந்து சின்ன வட்டத்தோட ஆரத்தை கழிக்கணும். கழிச்சா நம்மளுக்கு இதுக்கு இடையில உள்ள தொலைவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பெரிய வட்டத்தோட ஆரம் ஓபி. அப்போ எழுதிடலாம் ஓபி. கழிக்கிறதுனால மைனஸ். இனி சின்ன வட்டத்தோட ஆரம் அது ஓஏ. ஓஏ. இப்போ மதிப்பு பிரதியிடலாமா? ஓபியோட அளவு எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அடுத்த மைனஸ் ஓஏயோட அளவு 3 சென்டிமீட்டர். அப்போ 3 கழிங்க. 5ல இருந்து 3 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதுதான் வட்ட வளையத்தோட அகலம். வேணும்னா நீங்க ஸ்கேலை வச்சு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா 2 சென்டிமீட்டர் தான் வரும். பாத்தீங்களா? கரெக்டா 2 சென்டிமீட்டர்னு இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன், இங்கேயும் தந்திருக்கக்கூடிய 2 மதிப்புமே ஆரத்தோட மதிப்பு. அப்போ டைரக்டாகவே வரைஞ்சிக்கலாம். முதல்ல உதவிப்படம் வரையணும். உதவிப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சாலே போதும். பொதுவான ஒரு மையம், இந்த மையத்தில் வச்சு சின்னதாக ஒரு வட்டம், அடுத்த பெருசாக ஒரு வட்டம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய அளவு சின்ன வட்டத்தோட ஆரம் 3.5 சென்டிமீட்டர். 2வது தந்திருக்கக்கூடிய மதிப்பு பெரிய வட்டத்தோட ஆரம் 6.5 சென்டிமீட்டர். இனி நம்ம உண்மைப்படம் வரையலாம். இது வரைகிறதுக்கு மையப்புள்ளி வைக்கணும், சரிங்களா? இந்த வட்டம் பெருசா வரும், அதனால கொஞ்சம் கீழே தாத்து மையப்புள்ளியை வைங்க. இந்த மையத்துக்கு ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இனி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அதனால காம்பஸோட முனையை கரெக்டா 0ல வைக்கணும். பென்சிலோட முனையை கரெக்டா 3.5ல வைக்கணும். 3.5னா 3க்கும் 4க்கும் இடையில 10 கோடு இருக்கும். இதுல 5வது கோடுல வைக்கணும். எப்பவுமே 5வது கோடு கொஞ்சம் பெருசா இருக்கும், சரிங்களா? அப்ப அதுல வச்சிடலாம். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பென்சிலோட முனையை 3.5ல வைங்க. இப்போ நம்ம வச்ச மைய புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல வைங்க. பென்சிலோட முனையை 6.5ல வைக்கணும்.
அதாவது 6க்கும் 7க்கும் இடையில 10 கோடு, இதில் 5வது கோடில் வைக்கணும். ஓகே, வச்சுக்கலாம். இப்போ என்ன கரெக்டாக இருக்குது. இப்போ சேம் அதே மையப்புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ சின்ன வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி வைங்க. இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்கலாம். அப்புறம் பெரிய வட்டத்தோட பரிதியில் இன்னொரு புள்ளி, இந்த புள்ளிக்கு பி அப்படி நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக இணைக்கணும். ஓகே, இணைச்சிட்டோம். இனிமேல் இந்த 2 புள்ளியை இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இணைச்சிட்டோம். இப்போ அளவு எழுதிக்கலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அப்போ 3.5 சென்டிமீட்டர். பெரிய வட்டத்தோட ஆரம் 6.5 சென்டிமீட்டர். இங்கே எழுதிக்கிறேன், 6.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய வட்டத்தோட ஆரத்திலிருந்து சின்ன வட்டத்தோட ஆரத்தை கழிக்கணும். அப்போ ஓபியிலிருந்து ஓஏயை கழிக்கலாம். ஓபி மைனஸ் ஓஏ. ஓபியோட அளவு எவ்வளவு? 6.5 சென்டிமீட்டர். மைனஸ் ஓஏயோட அளவு எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அப்போ 3.5 சென்டிமீட்டர். இப்போ கழிக்கலாமா? 6.5 3.5 கழிக்கலாம். 5லேருந்து 5 கழிச்சா 0. இனி புள்ளிக்கு நேராக புள்ளி. 6லேருந்து 3 கழிச்சா 3. புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்னது? 3. அப்போ இதோட மதிப்பு என்ன வருது? 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுதான் வட்ட வளையத்தோட அகலம். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன். இப்போ தந்திருக்கக்கூடிய 2 மதிப்புமே விட்டத்தில் தந்திருக்காங்க. இதை முதல்ல ஆரமாக மாற்றணும். அதுக்கு 2ஆல் வகுத்தாலே போதும். ஓகே, ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு D1 2ஆல் வகுத்தாலே போதும். ஓகே, இப்போ D1ஓட மதிப்பு என்னது? 6.4. கீழே வந்து 2. இப்போ 2ஆவை எப்படி கேன்சல் ஆகுமா? O 2 2, 3 2 6. அப்புறம் புள்ளி. அடுத்த E2 4. அப்போ பாக்கி என்னது இருக்குது? 3.2 சென்டிமீட்டர். அதனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதுதான் R1ஓட மதிப்பு. இனிமே R2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? D2வை 2ஆல் வகுத்தாலே போதும். ஓகே, D2ஓட மதிப்பு 11.6. கீழே 2. 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, அடுத்த I2 10. இப்போ பாக்கி 1. இது 16,000. இங்கே அடுத்த புள்ளி இருக்கிறதுனால புள்ளி வைக்கலாம். 16ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 8 வாட்டி. 8 2 16. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 5.8 எழுதிடலாம். அடுத்த சென்டிமீட்டர். இதுதான் R2ஓட மதிப்பு. இப்போ இந்த 2 மதிப்பை வைத்து உதவிப்படம் வரைங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள சப்டிவிஷனில் எப்படி உதவிப்படம் வரையணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ உண்மைப்படம் வரையலாம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு மையப்புள்ளி வைக்கணும். சரிங்களா? வச்சிடலாம். இந்த மையத்துக்கு O அப்படி நேம் கொடுக்கணும். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3.2 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைக்கணும். பென்சிலோட முனையை கரெக்டாக 3.2ல். 3.2னா 3க்கும் 4க்கும் இடையில 10 கோடு, அதில் 2வது கோடில் வைக்கணும். அதுதான் 3.2. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக மையப்புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இனி திரும்பவும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5.8 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை 0ல் வைங்க. பென்சிலோட முனையை கரெக்டாக 5.8ல் வைக்கணும். 5க்கும் 6க்கும் இடையில 10 கோடு, அதில் 8வது கோடில் வைக்கணும். அதுதான் 5.8. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் அதே மையப்புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. ஓகே, வச்சிட்டோம். இப்போ நம்ம வட்டம் வரையலாம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ சின்ன வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி. இந்த புள்ளிக்கு A அப்படி நேம் கொடுக்கலாம். அடுத்த பெரிய வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி. இந்த புள்ளிக்கு B அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளியை இணைத்து கோடு வரையலாம். கோடு வரையும் போது கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்த இந்த 2 புள்ளியை இணைத்து ஒரு கோடு. இனி அளவுகளை எழுதிடலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் 3.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்புறம் பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5.8 சென்டிமீட்டர். அதையும் எழுதிக்கலாம். 5.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? OBயில் இருந்து OAயை கழிக்கணும். OB மைனஸ் OA. OBயோட மதிப்பு எவ்வளவு? 5.8.
அடுத்த மைனஸ் OAயோட மதிப்பு என்னது 3.2 எழுதிடலாம். இப்போ கழிக்கலாமா? 5.8 3.2 8லேருந்து 2 கழிச்சா 6 புள்ளிக்கு நேரம் புள்ளி 5லேருந்து 3 கழிச்சா 2 அப்போ என்ன கிடைக்குது 2.6 எழுதிடலாம். 2.6 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இதுதான் வட்ட வளையத்தின் அகலம். ஓகேங்களா? 4th சப்டிவிஷன் இங்கே தந்திருக்கக்கூடிய 2 மதிப்புமே ஆரத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாகவே வரைஞ்சிடலாம். முதல்ல உதவிப்படம் மையம் வச்சிருங்க. இந்த மையத்தில் வச்சு சின்னதாக ஒரு வட்டம் பெருசாக ஒரு வட்டம். ஃபர்ஸ்ட் வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2வது வட்டத்தோட ஆரம் 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இனி நம்ம உண்மைப்படம் வரையலாம். அதுக்கு மையப்புள்ளி வச்சிடலாம். இந்த மையப்புள்ளிக்கு நம்ம O அப்படி நேம் கொடுக்கலாம். சரிங்களா? அப்புறமாட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முனையை 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 5ல் வைக்கணும். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மையப்புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க, வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். அப்புறம் 2வது வட்டத்தோட ஆரம் 7.5 சென்டிமீட்டர். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0, பென்சிலோட முனையை 7.5ல் வைக்கணும். அதாவது 7க்கும் 8க்கும் இடையில 10 கோடு, அதில் 5வது கோடில் வைக்கணும். சரிங்களா? 5வது கோடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ திரும்பவும் அதே மையப்புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க, வச்சுட்டேன். இப்போ வட்டம் வரையலாம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இந்த வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, அடுத்த இந்த வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி. இதுக்கு B, இதுக்கு A அப்படி நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, வரைஞ்சிட்டேன். அடுத்த இந்த 2 புள்ளியை இணைத்து ஒரு கோடு. இனிமேல் இதில் அளவுகளை எழுதிக்கலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டர். அப்புறம் பெரிய வட்டத்தோட ஆரம் 7.5 சென்டிமீட்டர். ஓகே, இனிமே வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? OBல இருந்து OAயை கழிக்கணும். எழுதிக்கிறேன். OB மைனஸ் OA இஸ் ஈக்குவல் டு OBயோட மதிப்பு எவ்வளவு? 7.5. அடுத்த நடுவில் கழித்தல். OAயோட மதிப்பு 5 சென்டிமீட்டர். அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ கழிக்கலாமா? 7.5 அடுத்த 5. இதில் புள்ளி இல்லை, அதனால் புள்ளி போட்டுட்டு 0ன்னு எழுதிருங்க. ஓகே, இப்போ கழிக்கலாம். 5லேருந்து 0 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 7லேருந்து 5 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது? 2.5 எழுதிடலாம். 2.5 சென்டிமீட்டர். 5th சப்டிவிஷன் நம்மள இங்கே முதல் தந்திருக்கக்கூடிய மதிப்பு விட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 2வது தந்திருக்கக்கூடிய மதிப்பு ஆரத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்டத்தை ஆரமாக மாற்றணும். சரிங்களா? ஓகே, R1 இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன பண்ணணும்? D1 2ஆல் வகுத்தாலே போதும். D1ஓட மதிப்பு 6.2 டிவைடருக்கு கீழே 2. இப்போ இது 2ஆம் எப்படி கேன்சல் பண்ணலாம்? O2 2 3 2 6. அடுத்த புள்ளி இருக்குது. இனி O2 2. அப்போ பாக்கி என்னது இருக்குது? 3.1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இதுதான் R1ஓட மதிப்பு. இப்போ இந்த அளவையும் வைத்து உதவிப்படம் வரையலாம். ஓகேங்களா? பொதுவான ஒரு மையம், அந்த மையத்தில் வச்சு சின்னதாக ஒரு வட்டம், அடுத்த பெருசாக ஒரு வட்டம். சின்ன வட்டத்தோட ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3.1 சென்டிமீட்டர். பெரிய வட்டத்தோட ஆரம் அவங்களே கொடுத்துட்டாங்க 6.2 சென்டிமீட்டர். இப்போ உண்மைப்படம் வரையலாம். அதுக்கு மையப்புள்ளி வச்சுக்கலாம். இந்த மையப்புள்ளிக்கு O அப்படி நேம் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்க, சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 3.1 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 3.1ல் வைக்கணும். அதாவது 3க்கும் 4க்கும் இடையில 10 கோடு, அதில் முதல் கோட்டில் வைக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக மையப்புள்ளியில் வைங்க, வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இனி பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 6.2 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுங்க. காம்பஸோட முனை 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 6.2ல் வைக்கணும். அதாவது 2வது கோட்டில் வைக்கணும். சரிங்களா? 6க்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது கோட்டில். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக மையப்புள்ளியில் வைங்க, வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. சரிங்களா? இப்போ சின்ன வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு A அப்படி நேம் கொடுங்க. அடுத்த பெரிய வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, இதுக்கு B அப்படி நேம் கொடுக்கலாம். அப்புறமாட்டு இந்த 2 புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? வரைகிறேன் பாருங்க. அப்புறம் இந்த 2 புள்ளியை இணைத்து ஒரு கோடு.
இனி இதில் அளவுகளை எழுதிக்கலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் 3.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். பெரிய வட்டத்தோட ஆரம் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னென்னா 6.2 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு OBயிலிருந்து OAயை கழிக்கலாம். OB மைனஸ் OA. அளவுகளை எழுதிக்கலாம். OBயோட அளவு எவ்வளவு? 6.2. அடுத்த மைனஸ். இனி OAயோட அளவு 3.1. சரிங்களா? இப்போ கழிக்கலாமா? 6.2 3.1 கழிக்கலாம். 2லேருந்து 1 கழிச்சா 1, புள்ளிக்கு நேரா புள்ளி. 6லேருந்து 3 கழிச்சா 3, அப்போ என்ன கிடைக்குது? 3.1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கணும். இதுதான் வட்ட வளையத்தின் அகலம். இனி கடைசி சப்டிவிஷன். முதல் மதிப்பை ஆரத்தில் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது மதிப்பை விட்டத்தில் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை ஆரமாக மாற்றணும். சரிங்களா? D2. அப்போ R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு D2-ஐ 2ஆல் வகுத்தாலே போதும். விட்டத்தை 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம் கிடச்சிரும். D2ஓட மதிப்பு 12. கீழே என்னது இருக்குது? 2. 2 எப்படி கேன்சல் பண்ணலாமா? O2 2, R2 12. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 6. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம R2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி உதவிப்படம் வரையலாம். இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல் தந்திருக்கக்கூடிய மதிப்பை விடைக்கும் ரெண்டாவது தந்திருக்கக்கூடிய மதிப்பு சின்னதாக இருக்குது. அப்போ இதுதான் சின்ன வட்டத்தோட ஆரம் 6 சென்டிமீட்டர். பெரிய அளவை பெரிய வட்டத்தோட ஆரமாக எடுத்துக்கோங்க, 7.1 சென்டிமீட்டர். இனி உண்மைப்படம் வரையலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மையப்புள்ளி ஃபர்ஸ்ட் வச்சிடணும். இந்த மையப்புள்ளிக்கு O அப்படி நேம் கொடுத்துருங்க. இனி பாருங்க, சின்ன வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அவ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை கரெக்டாக 6ல் வைங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ காம்போஸோட முனையை மைய புள்ளியில் வைங்க, வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இனி அடுத்த பாருங்க, பெரிய வட்டத்தோட ஆரம் எவ்வளவு? 7.1 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலோட முனையை 7.1ல் வைக்கணும். 7க்கு அடுத்து இருக்கக்கூடிய முதல் கோடு, 7க்கும் 8க்கும் இடையில 10 கோடு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோட்டில் வைக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ காம்போஸோட முனையை மையப்புள்ளியில் வைங்க, வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ சின்ன வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு A அப்படி நேம் கொடுங்க. பெரிய வட்டத்தோட பரிதியில் ஒரு புள்ளி, இந்த புள்ளிக்கு B அப்படி நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 புள்ளியை இணைத்து கோடு வரையலாம். கோடு வரைகிறோம் பாருங்க. வரைஞ்சிட்டேன். அடுத்த இந்த 2 புள்ளியை இணைத்து கோடு வரையலாம். இனி அளவுகளை எழுதிக்கலாம். சின்ன வட்டத்தோட ஆரம் 6 சென்டிமீட்டர். அப்புறமாட்டு பெரிய வட்டத்தோட ஆரம் 7.1 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்? OBயிலிருந்து OAயை கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் OB மைனஸ் OA. இனி அளவுகளை எழுதிக்கலாம். OBயோட மதிப்பு 7.1. அடுத்த கழித்தல் OAயோட மதிப்பு 6 சென்டிமீட்டர். அப்போ 6. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 7லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே மட்டும்தான் புள்ளி இருக்குது, புள்ளி போட்டுருங்க. புள்ளிக்கு அடுத்த 1 இருக்குது. அப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்? 1.1 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இந்த 2 பரிதிக்கும் இடையில உள்ள அகலம் எவ்வளவுனா 1.1 சென்டிமீட்டர். இதை ஸ்கெயில வச்சு அளந்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.